ஹாய் மக்களே. ஸோ நம்மளோட டபுள் ஏம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வீல் ரேஸ் பண்ண போகுது, இல்லை பிக்கப் இல்லாமல் இருக்குது. அது என்ன கேஸை பார்க்கறதுக்கு வந்துருக்கும் கேரேஜுக்கு. வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம 2 எடுத்து வந்துருக்கோம். நம்மளது இது அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க பாருங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் தூரம் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு. ஆனால் ஓடுதில்லை வண்டி, எவ்வளோ தான் ரேஸ் பண்ணாலும். ஸோ நானும் சித்தப்பா வந்து வந்திருக்கோம், பார்ப்போம் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு. අනිවා මට ඒ බට් ටික ගෙනල්ලා දෙන්නකෝ අරක. මම ලියලා දෙනවද? ලියන්න ඕන කඩේට මම නම්බර් එක තියෙනවා ඔයාලම. නම්බර් එක පොඩ්ඩක් බලන්න. අයියා නම්බර එක කියන්න අයියා. 077 077 96 890. මොකක්ද අයියා කේස් එක ආවේ? ඔව් කඩු බේන්න. හරියා. இப்போ மாத்தலை போய்ட்டு சாமான் வாங்கிட்டு வரணுமா? என்ன நடந்திருக்கா? கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்கான். நீ கட்டினதா அவன் சூரி கட்டினதா? அந்த கவர் விழுகிறதுக்கு போர் போயிருக்காமோ, அதான் ரேஸ் பண்ணி போகுது இல்லையாமோ. போய் போர் வாங்கிட்டு வர சொன்னது. அப்போ மாத்திரை போய்ட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டே போயிடுவோமா? தரமாட்டானாமா? ஓ ஆயில் லீக் ஆகுதா? ஒரு குறைஞ்சாது. என்ஜின் இருக்காமல் இருந்தது பெரிய விஷயம். அதான் துணியில் தொடச்சிட்டு மறுபடியும் போடுங்க பார்ப்போம். இல்லை இதில் தொடங்க. அடிக்கனாலே என்ஜின் இருக்காமல் விட்டது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் என்ஜினில் கொஞ்சம் கூட ஆயில் இல்லை. ஆயில் கிட்டத்தில் தான் ஊற்றினோம் எல்லாமே. ஓகே மக்களே, ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஏம் நம்ம ஆட்டோவுக்கு சாமான் வாங்குறதுக்காக பஜாஜ் பார்ட்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆட்டோ பார்க்க அங்கே இருக்குது, டபுள் நம்மளோட ABY அங்கே இருக்குது. அப்படியே கடையில் போய்ட்டு சாமானை வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 25,000 முடிஞ்சு சாமானுக்கு. இப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு சாமானியா. ஓகே, ஆயில் கேன் 2, ஆயில் கேன், ஆயில் ஃபில்டர், அப்புறம் இது போர், இது போர். எல்லாமே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஜெனுவின் பார்ட்ஸ் தானே. சீல் உடச்சி நம்மளே உடச்சி பார்ப்போம் என்னான்ட்டு. இது அதுக்கு வேறு ரேசர் பண்ணுறது இல்லையா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆயில் ஃபில்டர் இருக்குதா? மக்களே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாஷர். இதுக்கு வர சின்ன சின்ன வாஷர் அது இருக்குது. ஸோ இதுதான் பில். 24,170 ரூபா டோட்டல் பில். இப்போ வாங்க ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன். හරි දැන් මේ ටික ගලවලා දාගෙන යන්න කලින් ඒ ටික බලමු. හදිස්සියක් වෙලාවත් ටයිමින් චේන්ජ් එහෙම ගෙවිලා අර ඇඩ්ජස්ට්මන්ට් එක කෙලවරටම ඇවිල්ලා තිබ්බොත් තව රුපියල් 2,300 ටයිමින් චේන්ජ් එක toy ගාම දාමු. ඒ දන්නවද? බඩ දෙකක් වෙනවා. ගෙවිලා තිබ්බොත් මොකද ඇඩ්ජස්ට්මන්ට් එක මම තල්ලු කරලා බලපුවම ඒකේ ඩිස්ටන්ස් එක තිබ්බොත් අල්ලගෙන යන්න. තව කිලෝමීටර් 50,000කට විතර. දැන් අන්තිම හරියට ගිහිල්ලා නම් දාලා. ඒකට බෝර් එකේ දාවාට පස්සේ ආයෙ ගලවන්න ඕනේ නැහැ. ඒක සද්දෙනකොට දාන්න. තව රුපියල් 4,500ක මුදලක් ඔය අතේ රඳව ගන්න ඉමර්ජන්සියක් ආවොත් දාමු. මොකද හදිස්සියක් වෙලාවත් අර ඇඩ්ජස්ට්මන්ට් එකේ කෙලවරට ගිහිල්ලා තිබ්බොත් ඒක ගලවන්න කලින් බලන්න බෑ කාටවත්. මේ ටික ගලවලා දානකොට මේක ඒක දාලා තමයි මේව දාන්න ඕන. තියෙනවා නම් එහෙමම හයි කරගෙන යන්න. නැති වුණොත් මම උදේ අයට පණවිඩයක් දෙන්න. අද හවස් වෙනකොට මම මේක පළු කරලා ඉවර කරන්න කැලේ. යා இது வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்து துண்டு தானே. இந்த துண்டும் இந்த துண்டு புதுசு தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இந்த துண்டு துண்டு கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ போக தெரியல. வாங்க போய் பார்த்துட்டு வரும். ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு என்னென்ன வாங்கணும் அப்படின்றதையும் அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். விக்டோரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இருக்கா கவர்? போமா பில்லு இல்லை. ஓகே மக்களே, சாமான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கேரேஜுக்கு வந்துட்டாங்க பாருங்க. இது இருக்குது சாமான். வாங்க அப்படியே போவோம். சாமானை கொடுத்துட்டு எங்கடா அப்போ நம்மளோட டபுள் என்ன காணாம். அங்கே கலட்டி போட்டு கிடக்கு போல. ஓகே மக்களே, ஸோ நம்ம ஆட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக கலட்டி போட்டு வச்சுருக்கு. மக்களே, ஸோ ஆட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலட்டி போட்டு வச்சுருக்கேன் இன்ஜின்லாம். இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறேன் நான் உங்களுக்கு. லாஸ்ட்டாக எல்லாம் முடியும் போது எவ்வளோ கஷ்டம் ஆணுச்சு இந்த போர் பிரச்சனைக்கு, இந்த ஆயில் லீக் ஆகிறதும் போர் வந்து இருக்கிறதுக்கும் கிளியராக ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆணுச்சு அப்படின்றத எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மக்களே, ஸோ இந்த கவர் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, என்ஜின் கவர்.
இது வந்து ஒரு துண்டு உள்ளது. ஸோ இதில் செட்டு உள்ளது வேணும் அப்படின்ட்டாங்க. இப்போ மறுகு ஸோ மறுகை போகணும், பஜாருக்கு போயிட்டு மறுகை வாங்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள் காட்டுங்க. நாங்கள் எடுத்து வந்தது இது உள்ளது ரப்பர் வாஷ் ஒன்று வரும், புஷ் ஒன்று, அதோடு சேர்த்து உள்ளதை வாங்கிட்டு வரணும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு 2ஆம் முறையும் டவுனுக்கு போயிட்டு துண்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள் செட்டு ஒரேடி இல்லை. இது அந்த பிளாஸ்டிக் துண்டு. ஸோ இதுக்கும் ஆணிக்கும் வந்து 1080 ரூபா வந்துருச்சு. முதல்ல அதுக்கு வந்து 3000 ரூபா எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக டோட்டலாக கேல்குலேட் பண்ணி கடைசியாக சொல்லணும் எவ்வளோ காஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. சரியா, இப்போ வாங்க அப்படியே போகலாம், பாஸ்ட்டை கொண்டு கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். நான் போகிறேன் எல்லாம் பூட்டி முடிச்சிடுவோன்னு தெரியல, பார்ப்போம் போயிட்டு. ஓகே, 6009 டோட்டல் பில். சரியா, நம்ம வாங்கிட்டு வந்த சாமான்லாம் இங்கே பாருங்க இருக்குது. இப்போ 2ஆம் ஒரு மறுகையும் என்ஜின் இருக்கிற கலட்டி செய்கிறனால கேஸ்கெட் உண்டு. இது வந்து இதுக்கு வர ஆணி. இது வந்து நம்ம தேஞ்சு போன துண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு காட்டினேன் இப்போ. ஸோ அந்த துண்டு அது புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கு. அதுக்கப்புறம் நிப்பு, இந்த சைடுக்கு வர துண்டு. ஸோ இதுதான் இதில் தேஞ்சு போன துண்டு. இதில் 2 துண்டு வாங்கியிருக்கேன். இந்த துண்டு பிடிச்சி வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். சரியா, இங்கே பாருங்கள், அதுக்கு வாங்கின அந்த 2 துண்டு. இது வந்து இந்த துண்டு இருக்கிறதுக்கு வர ஆணி. இதுதான் இது அதில் வாங்க புதுசு அதையும் காட்டி. அட்டை ஒரு கையில் பிடிச்சி காட்டுறதுனால சரியான கஷ்டமாக இருக்குது. பிரிச்சுட்டு இந்த பாருங்க, இதுதான் துண்டு. இது புதுசு. சரியா, எப்படி ஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் எப்படி தேஞ்சு போயிட்டுருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, இந்த துண்டு 2, இங்கே பாருங்க இது 2 எப்படி தேஞ்சிருக்குன்ட்டு. இவ்வளோ உயரத்துக்கு இருக்கணும். இது இந்த உயரத்துக்கு வர வேண்டியது தான் தேஞ்சு போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு. ஓகே ஓகே மக்களே, ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சாமான் இப்போ இதான் 3ஆவது முறை கலட்டின சாமான் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் ஒரு 35,000 மேலே போயிருக்குது. இன்னும் அந்த பிஸ்டன் அந்த இடத்துலையும் ஒரு சின்ன பாட்டு ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது 18,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ என்ன செய்கிறது, இந்த தலைக்குழம்பு போயிட்டுருக்குது, பார்ப்போம். ஸோ டோட்டலாக இந்த வேலை முடியும் போது எவ்வளோ வந்து ஃபுல்லாக கட்ட வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது போக வேண்டிய கூலியும் ஒரு 10,000 ரூபா எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆவது நாள். இப்போ கேரேஜுக்கு நம்ம வந்து ஆட்டோவுக்கு நம்ம போட்டு, ஸோ ஆட்டோ ஃபுல்லாக செஞ்சாச்சுன்னு சொல்லி கோல் வந்துச்சு. ஸோ வந்திருக்கு இப்போ அந்த ஆட்டோ வாங்கிட்டு போகிறதுக்கு. ஆனால் ஆட்டோ இங்கே இல்லை, அதை எடுத்துகிட்டு வந்து ரவுண்ட் சுற்றி பார்க்க போயிருக்காரு போல். இப்படி செஞ்ச பிறகு வேலை செய்யுதுன்னு அப்படி பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் கிங்கில் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், காலையிலே வந்து பஜாஜ் தான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன்னு செஞ்சுருக்கல. ஸோ இப்போ வீட்டுக்கு போன பிறகு மறு கோல் எடுத்து வர சொன்னது ஒரு 2 ஹவருக்கு பிறகு இப்போ வந்து டிவிஎஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ டிவிஎஸ்ஸையும் நம்மளோட பஜாஜ் AA இருக்கு இல்லையா, பழசு சரியாக போட்டது, அதையும் எடுத்துகிட்டு போக போகிறோம். இங்கே பாருங்கள், இதான் நம்ம வந்து கேரேஜ். ஸோ இதில் நம்மளோட வண்டி வந்து இப்போ செஞ்சு எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக. இங்கே பாருங்கள், பைக் ஒன்று கழட்டி போட்டிருக்கான். ஓகே, ஸோ நம்மளோட வண்டி எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ போயிட்டு வாட்டர் சர்வீஸ் ஒன்று கொடுத்துட்டு வண்டியை ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். மொத்தம் எவ்வளோ காஸ்ட்டாக ஆனிச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாமானுக்கு எவ்வளோ காஸ்ட்டாக ஆனிச்சு, கூலி எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ சொல்லி முடிச்சிருவேன். ஸோ மறந்துடாதீங்க, இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற இது மாதிரி ட்ரிவியல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஓகே மக்களே, ஸோ நம்ம ஆட்டை வந்து செஞ்சு வந்துருச்சிங்க. வரும் AA. புது ஹெட்லைட்லாம் போட்டிருக்கோம். Yang kalau ya begitu, ambil mau air terdahulu.
ஓகே மக்களே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கு செலவழிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 43,980 ரூபா, இந்த கூலி 8,500 சேர்த்து. ஸோ இவங்க வந்து கூலி 8,500 எடுத்திருக்கான், எல்லாமே சேர்த்து 49,00,000 ரூபா வந்து செலவழிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆயில் போடாமல் வண்டி ஓடினதுனால வந்த வினை தான் இது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ வந்து பே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, வண்டி ஓடும்போது கட்டாயம் கிழமைக்கு ஒருக்கா வந்து ஆயில் செக் பண்ணிக்கோங்க. பழைய வண்டி ஓடுறதா இருந்தால் வெளியிலே இருந்தது பெட்ரோல் மஞ்சள் கலர் மாதிரி தானே இருக்குது சில நேரங்களில். அப்படி தான் இருக்குது. புது வண்டினா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, 2-3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணினாலும். ஆனால் பழைய வண்டி ஓடுறவங்க கட்டாயம் ஆயில் செக் பண்ணாமல் ஓடாதீங்க. ஓகே, ஸோ ஆயில் செக் பண்ணி ஓடினீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வந்து வரதை தவிர்த்துக்கலாம். ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னொரு புதிய வீடியோவில் இன்னொரு 2 or 3 டேஸில் மறுக்க சந்திக்கலாம். ஓகே, போட்டால நீ பார்த்தீங்கன்னா மக்கள் இதெல்லாம் க்ரீஸ் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக. ஆனால் க்ரீஸ் இல்லை, போய் க்ரீஸ் பண்ணணும் இப்போ. இல்லை ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக செஞ்ச இன்ஜின். இந்த கவர்லாம் நம்ம புதுசாக வாங்கி போட்டிருந்தோம். எடுங்க போ. உங்கள்கிட்ட